அவங்க நைட்டு சீரம்லாம் நைட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்திங்கன்னா தான் நல்ல எஃபெக்ட் இருக்குன்னாங்க. நீங்கள் எதுவும் சொன்னீங்க 2 ஹவர்ஸ்க்கு மேலே வைக்க வேணான்ட்டு. அதே மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு அதெல்லாம் சில இதெல்லாம் நல்லா கிளியராக இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து என்னன்னா குங்குமதி அப்ளை பண்ணால் ஒரு சிலருக்கு சேர மாட்டேங்குது. எனக்கு சளி பிடிக்குது, மூக்கடைப்பு வருது, தும்மல் வருது, மூஞ்சி வீங்கிடுது. அதாவது கூலிங் தாங்க முடியாமல் மூஞ்சிலாம் புஸ்ஸுன்னு வீங்கிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க. அதுக்குன்னு நம்ம அதை அவங்க அவாய்ட் பண்ணவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தானே அப்படிங்கிறது. இல்ல ஒத்துக்குச்சுன்னா ஆயில் ஸ்கின் இல்லைன்னா நார்மல் ஸ்கின்னா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அதாவது நீங்க நைட் ஃபுல்லா வேணான்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா ஓகேனா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 வீக் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த 1 வீக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல ஆயில் வடிகிற மாதிரி வரும். அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்றதுதான். சரிங்க மேம். ஓகே. சொல்லிடுறேன். அதான் பையனை 2 நாள் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஆயிலியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், வேணாம் அப்படின்ட்டு. அதான் அப்படி ஆயிலியா இருக்குதுங்கும் போது தான் நான் சொல்றேன், நீங்க ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஷூர். ஏன்னா அதோட இது நமக்கு தேவைதானே. ஹோல் நைட் வந்து நம்ம அதை போடுறதுனால பிம்பிள்ஸ் இல்லாம இருந்தா கூட பிம்பிள்ஸ் புதுசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வருமா, பாடி ஹீட் ஆகும்ல. ஒரு பிம்பிள்ஸ் வந்து எனக்கு சுத்தமா பிம்பிள்ஸே இருக்காது ஃபேஸ்ல. பட் இது கொஞ்ச நாளைக்கு நைட்ல ஃபுல்லா போட்டதுனால பிம்பிள்ஸ் வந்துட்டு அது அப்படியே இதாகி அந்த இடமே பிளாக் ஆயிடுச்சு மேம். அதுதான், அப்படி போடக்கூடாது. அது ஹீட், அவங்களுக்கு வந்து ஹீட் பாடி, அதனால வந்து அந்த இது வந்திருக்கு. ஹீட்டை அதிகப்படுத்தி விட்டு அந்த பிம்பிள் வந்து அந்த இடமும் வந்து பர்ன் ஆன மாதிரி கருத்த மாதிரி ஆயிடுச்சு, பிளாக் டாட்ஸ் வந்துருச்சு. ஓகே எனக்கு இன்னைக்கு தான் அந்த ரீசன் தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபேஸ் யோகான்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்கல்ல மேம், அது இதே மாதிரி இந்த ஆயில் போட்டு பண்ணிக்கலாம்ல? அது வந்து பண்ணலாம். கொஞ்சம் லைட் ஆயில்ஸ் கூட பண்ணலாம். இதில் அதான் நான் சொல்கிறேன்ல, இதில் நாம் நிறைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபேஸ் மசாஜ் ஆயில்னு கூட இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட மாட்டோம். குங்குமாதினாவே ட்ரெடிஷ்னல், அது ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. அது ஒரு 10 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாவே அதோட பெனிஃபிட்ஸ் அத்தனையும் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்துரும். ஸோ வந்து நம்ம அந்த மசாஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த ஆயிலை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம லைட்டாக யூஸ் லைட் வெயிட்டான ஆயிலை யூஸ் பண்ணால் கூட போதும். அந்த மசாஜ் கூட நான் காமிச்சேன் லாஸ்ட் கிளாஸில். ஒரு டால் வச்சு தான் காமிச்சேன். ஏன்னா நம்ம ஃபேஸ் வச்சு காமிக்க மாட்டோம், டால் வச்சு தான் காமிச்சேன். ஆனால் எனக்கு ஒருத்தரை உட்கார வச்சு காமிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஏன்னா அப்போ தான் அந்த இது வந்து தெரியும், கரெக்டாக தெரியும். பண்ணுறேன், ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது குழந்தைங்க இருந்தால் கூட உட்கார வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம் மேம், அந்த மாதிரி ஏதாச்சும். மேம் வேறு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு எதா இருந்தாலும் கேளுங்க. இல்லை மேம், கிளியராக இருக்குது. இது படிக்கிறேன் நான் இன்னைக்கு, நாளைக்கு ஒன்றும் வேலை இல்லை. அந்த இது வரைக்கும் ரீட் பண்ணிட்டு பிடிஎஃப் பார்த்துட்டு நான். ஓகே மேம், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கு. ஓகே மேம். பிரியா மேம் உங்களுக்கு? ஓகே. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க மேம், உங்களுக்கு ஓகேண்ணா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். எனக்கு டவுட் எதுவும் இல்லை மேம். ஓகே மேம். மேம் உங்களுக்கு? சக்கி மேம்? எனக்கும் எதுவும் டவுட் இல்லை மேம், கிளியராக தான். இப்போ இது மட்டும் தான் டவுட்டாக இருந்துச்சு. நீங்கள் நைட்டு யூஸ்வலாக எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஸ்கின்ல அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. இல்லை மேம், அப்படி போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு போடக்கூடாது. அது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு தான் அதோட எஃபெக்ட் தெரியும், அடுத்த நாளே தெரியாது. அதே நம்ம அந்த ஆயிலி ஃபுட்டு சாப்பிடும்போது, வெயிலில் போகும்போது அந்த ஆயில் உள்ளே இருக்கிற ஆயில் வந்து வெளியே தள்ளும். அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும்போதெல்லாம் நமக்கு அந்த ஆயில் வந்து வெளியே வரும். இப்போ ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே தெரியாது, குளிச்ச மாதிரியே தெரியாது ஃபீல். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து அவங்க ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க, அந்த மாதிரி ஆயில்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம், தலையில் நிறைய ஆயில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சரியாக போகலைன்னா அந்த ஃபேஸில் இருந்தால் அது வெளியே வந்து காமிக்கும். நானும் எப்பயுமே ரெகுலரா ஆயில் வைக்கிற கேஸ் மேம். வாரத்துல 2 நாள் தான் ஷாம்பே போடும். எப்பயும் தலையில எண்ணெயோட தான் இருக்கும். அப்படியே பழகிருச்சு. சரிங்க மேம், ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், கிளாஸ்க்கு ஸ்கிப் பண்ணிட்டா?
டெய்லி இப்போ இதே டைம் தானே மேம்? டெய்லி இந்த டைம் நல்லா இருக்கும். அதாவது எந்த ஒரு சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா நல்லா இருக்கும். காலையில எல்லாம் நாங்க டிராவல் பண்ணி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு டிஸ்டர்ப் ஆகுது மேம். இதுதான் ஓகேயா இருக்குது. உங்களுக்கு ஓகே. பிரியா மேமுக்கு இது ரொம்ப ரொம்ப ஓகே. இந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் 4 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே அது நல்ல டைம் நல்லா இருந்துச்சு. மார்னிங் மட்டும் நானே சொல்லிடுறேன், எனக்கே தூக்கம் வர மாதிரி ஆயிடுது 11:30 12:30க்கெலாம். ஏன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுது. அது இல்லாமல் இந்த வண்டிலாம் போகுதுல நிறையா, அது வந்து சவுண்டு நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஃபோன் கால்ஸ் அதிகமாக வரும் அந்த நேரத்துக்குலாம். மேம் இது இப்போ வந்து எத்தனை கிளாஸ் வந்து இந்த மாதிரி இதுவா போகும் மேம், தியரியா போகும் மேம்? இதுங்களா, இது வந்து இப்போது இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பித்தவாத கவம் இருக்கு இல்லையா, தோசம், இது அது பார்த்துட்டோம்னா அடுத்தது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இல்லை அப்புறம் வீடியோஸ் எதுவும் வேணுனாலும் நான் வீடியோ நேற்றே அனுப்பிச்சிருக்கணும். இன்னும் டைம் இல்லாதனால அனுப்பலை. அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோவும் இருக்கும் இல்லையா நம்மளோடது. இல்லை எந்தாவது வீடியோ இல்லைனாலும் சொல்லுங்கள், அதை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்க மேம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் கிட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி கேர் ப்ராடக்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராடக்ட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வரும். அப்புறம் நீங்களும் வந்து செஞ்சு காமிக்கணும் எங்கிட்ட ப்ராடக்ட் க்ரீம்ஸ்லாம். ஆல்ரெடி நீங்கள் கற்றுருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து காமிக்கலாம். இல்லை திருப்பி நான் வந்து எதுவும் பண்ணணுன்னாலும் அதுக்கு பின்னாடி நீங்கள் செஞ்சு காமிக்கலாம். சரிங்க மேம். இப்போ நீங்கள் ஒரு க்ரீம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் நிறைய வெரைட்டி செய்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருங்க மேம். ஆமாம், அப்படி தான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நிறையாவே. அதுவும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதுதான் அன்றைக்கி இப்போ இவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா, லாஸ்ட் பேட்சில் இருக்கவங்க வந்து ஒரு க்ரீமை மட்டும் மேக் பண்ணி அதை வச்சு அந்த ஒரே டேலேயே நான் வந்து அவங்களேவே நான் ஸ்க்ரப்பாக மாற்ற சொன்னேன். அப்படியே லைவ்லேயே அதை எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து ஸ்க்ரப்பு பண்ணுங்க, மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒன்று, அப்புறம் ஜெல் ஒன்று பண்ணி ஜெல் மசாஜ் க்ரீம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒன்று, பேக் ஒன்று, இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். அவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டாங்க இல்லையா மேம்? அவங்களே எதிர்பார்க்கவே இல்லை மேம். ஒரு க்ரீம் தான் பண்ண சொன்னாங்க, க்ரீம் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. பட் அதை வச்சு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கும். ஏன் மேம்? ஆமாம், கண்டிப்பாக மேம். 5 ப்ராடக்ட் பண்ணோம், 5 ப்ராடக்ட் ஒரே இதுலேயே. அந்த மாதிரியான டிப்ஸும் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கி வேணும். நம்மள மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ 1 கிலோ பேஸ் பண்ணிட்டோம்னா அந்த பேஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மெயின். இப்போ ஏன்னா இப்போ வெரைட்டி ஆஃப் க்ரீம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த க்ரீம் பேஸ்டை வச்சு நம்ம என்னென்ன பேக்கு, ஜெல் மசாஜ் க்ரீமு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே ஓகே சரிங்க மேம். ஓகே, பை. பாய் மேம். பாய் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு அந்த இதெல்லாம் அது அப்புறம் கேட்குறேன். ஓகே மேம், தேங்க்யூ. மெட்டீரியல் வேணும் மேம், நாளைக்கு போட்டு விடுவீங்களா? நேற்று இது ரெக்கார்ட் கட் பண்ணிக்கிறேன்.